ஹாய், இந்த வாரம் உங்களுக்காக 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. காலையில் 10 மணிக்கு ரெசல்யூஷன் 2026 மேக் யுவர் ஃபர்ஸ்ட் க்ரோர் யுவர் ரியாலிட்டி. காலையில் 11 மணிக்கு பில்டிங் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோ இன் வாலடைல் டைம்ஸ் 2026 பிளேபுக். காலையில் 12 மணிக்கு ஒரு நியோ வெபினார் இருக்குது, எஸ்பெஷலாக மிடில் ஈஸ்டர்ன் இன்வெஸ்டர்ஸ்க்காக இயர் அண்ட் ரிவ்யூஸ் 2025. இந்த 3 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். முதலீட்டில் நாம் ஒரு இடத்த அடைஞ்சிருக்கோமா, அந்த இடம் நாம் வந்து சேர்ந்திருக்க வேண்டிய இடமா, இல்லை அதை விட ஒரு பெட்டர் பிளேஸா, நாம் சேர வேண்டிய இடத்த சேர தவறிட்டோமா, இதையெல்லாம் யார் மெஷர் பண்ணுறது? இப்போ படிக்கிறோன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு மார்க் போடுறாங்க, சொசைட்டியில் நல்லா வாழ்கிறோன்னா அதுக்கு மார்க் போடுறதுக்கு நிறைய இருக்குது. வீடு, காரு, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், எல்லாமே அளவீடு. ஆனால் முதலீட்டில் அளவீடு இருக்குது பாருங்கள், அது பயங்கர டீப்லி ப்ரைவேட், பர்சனல். இன்றைக்கி இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் கலாச்சாரத்தில் ஆக்சுவலாக யாரும் முதலீட்டான அளவீடை செய்யறதில்ல. ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறது அவங்க அன்னைக்கு தட்டில் சாப்பிட்ட சாப்பாடை நமக்கு காட்டுறது, அவ்வளோதான். அது அவங்களுடைய ஆரோக்கியத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பட் தேவையானது என்னன்னாக்கா, ஆக்சுவலாக அவங்களுடைய முதலீடு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, அது என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு, ஃபைனான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது, அதுக்கு அளவீடு தேவை. பொதுவாக சொல்கிறேன், நம்முடைய எல்லா அளவீடும் குறுகிய கால அளவீடுகள். இப்போ ஒருத்தர் 5 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காருன்னு வச்சுப்போம், 2020 25 வரைக்கும். ஆக்சுவலாக இந்த 5 வருஷம் ஒரு பிளாக்காக பார்த்தா என்ன நடந்ததுன்னு கேட்டால் 99% பீப்புளால் சரியாக சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்கும் கடந்த 3 மாதத்தில் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் நடந்துதான் தெரியும். அதைத்தான் நம்ம பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஒருவேளை கடந்த 6 மாதம் 1 வருஷம் நமக்கு சாதகமாக இல்லைன்னா நம்ம போன வருஷம் நல்லா பண்ணோன்னு பெருமைப்பட்டுக்குவோம். கடந்த 2 வருஷம் நமக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு 3ஆவது வருஷம் இருந்து பாருங்கள், அந்த வருஷத்தை பெருமையை பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அளவீட்டில் நமக்கு சாதகமான அளவீடை எடுத்து அதை மட்டும் பேசுகிறோம், அல்லது அதை பற்றி மாத்திரம் யோசிக்கிறோம். ஆனால் இந்த அளவீட்டில் நேர்மை இருக்கணும். இப்படி இது இருக்கக்கூடாது. அப்போது 5 வருஷம் ஒருத்த மார்க்கெட்டில் இருந்தானா இந்த 5 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தெளிவாக தெரியணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல எவ்வளோ காசு போட்டாங்க, தொடர்ந்து எந்தெந்த நாளில் எவ்வளோ காசு போட்டாங்க, அவங்க மொத்தம் போட்ட காசு என்ன, இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ காசு வெளியே எடுத்தாங்க, என்னென்ன நாளில் வெளியே எடுத்தாங்க இந்த பணத்தை, இன்றைக்கி எவ்வளோ பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ மதிப்பு இருக்குது, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கணக்கு கொடுக்கும். அந்த கணக்கு தான் XIRR. அந்த XIRR தரதான் உண்மையான ரிட்டர்ன். நீங்கள் இன்றைக்கி போய் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ரிட்டர்ன் இருக்குன்னு பார்த்தாக்கா அது இந்த போர்ட்ஃபோலியோனுடைய ரிட்டர்ன். இதுக்கு முன்னாடி பண்ண தவறுகள், முன்னாடி பண்ண சக்ஸஸ்ஸு, அந்த கணக்கெல்லாம் மறைஞ்சு போயிடுது பெருவாரியான போர்ட்ஃபோலியோஸில். ஏன்னா அளவீடே தப்பு. ஸோ நான் சொல்கிற மெத்தடில் பண்ணாக்கா ஆக்சுவல் XIRR என்னன்னு தெரியும். இந்த XIRR தெரியாதவங்க தான் முக்கால்வாசி முதலீட்டாளர்கள். இந்த கணக்கை யாருமே போடுறதில்லை. இந்த கணக்கை நான் தொழில் முறையாக வேலை செய்ய ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு போட வேண்டிய தேவையில்லை. என் சொந்தத்துக்கு நான் போட வேண்டிய அவசியம் இல்லாத இருந்தது. காரணம், நான் முதலீட்டில் கடைபிடித்த அணுகுமுறை, என்னுடைய மதிப்பு சார்ந்த முதலீட்டு சிந்தனைகள், அதை நான் எப்படி செயல்படுத்தினேன்றது. அதனால் எனக்கு அந்த தேவையில்லை. நல்லா பண்ணிகிட்டு இருக்குன்றது நல்லா தெரியும். வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் போகிறோம், மாதம் போட தேவையில்லை. ஆனால் தொழில்முறை வந்த உடனே நான் முதல் நாள்லேருந்து போட ஆரம்பித்தேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னாக்கா நம்மோடு பயணிப்பவர்களுக்கு இது ஒரு தெளிவையும் ஒரு குறிக்கோளையும் கொடுக்கணுங்கிறதான். எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதே சரியாக தெரியலனா அவங்க எப்படி தொடர்ந்து கான்ஃபிடென்ஸ் காட்டுவாங்க முதலீட்டில், எப்படி தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு முதலீடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு நான் ஏற்றுக்கிட்டேன். அது முதலீட்டாளருடைய நலனுக்காக. அப்படி மெஷர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, முதலீட்டாளர்கள் நம்மக்கிட்ட செய்யக்கூடிய முதலீடை ஏதோ ஒரு பகுதி நேர ஆக்டிவிட்டியாக பார்க்குறாங்க. இதை தவிர இன்னொரு இடத்துல போய் அவங்களே ஏதோ ட்ரேடிங் பண்ணுறாங்க, அது இன்னொரு பகுதி நேர ஆக்டிவிட்டி. இது தவிர வேறு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பிளாட்ஃபார்மில். ஸோ இப்படி பகுதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு முழுமையான முதலீட்டு அணுகுமுறையை அவங்க தேடுவதும் இல்லை, நாடுவதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. பட் அப்படி விரும்பி ஆகணும். அப்படி ஒரு அணுகுமுறை இருந்தால் தான், அதுவும் முழுமையான ஒரு அணுகுமுறை இருந்தால் தான் நாம் விரும்புகிற ஃபைனான்ஷியல் ஹெல்த்தை அடைய முடியும். அதுக்கு என்னென்ன செய்யலாம்?
ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இருக்கிறவன் அது பக்கத்தில் ஒரு 0 போடணும்னா 1 10 ஆக்கணும்னாக்கா என்ன செய்யணும்? இது ஏன் இப்போ சொல்கிறேன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, 10,000 ரூபாயிலிருந்து பக்கத்தில் ஒரு 0 போடுறது எப்படின்னு யோசிச்சு தான் நான் ஒரு படியாக கடந்து வந்திருக்கேன். 10,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு போகிறது இன்றைக்கி வேணால் ஈஸியாக இருக்கலாம். நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலகட்டத்தில் பயங்கர சேலஞ்சிங். ஏன்னா எந்த இடத்துல சறுக்கி விழுன்னு தெரியாது. கடந்த 5 ஆண்டுகளில் சறுக்கி விழுறது தான் என்னன்னே தெரியாமல் பல பேர் பணம் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட்டு கொடுக்கக்கூடிய சறுக்கல்களில் செய்வதறியாது தவிக்கிறாங்க. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. முதல் நாள்லேருந்தே சறுக்கல்கள் நிறைய இருக்குன்ற ஒரு பயம் இருது. ஸ்லிப்பரி ஆல் த டைம். ஸோ அந்த 10,000 ரூபா பக்கத்தில் ஒரு 0 போடுறது இருக்கு பாருங்க, அது அவ்வளவு கஷ்டம். சரி, 1 லட்சம் வந்தாச்சு. 1 லட்சம் பக்கத்தில் அடுத்த 0 போடுறது எப்படி? ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கேபிட்டல் அந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ண முடிஞ்சது? கொஞ்சம் கேபிட்டல் தான். ஸோ 1 லட்சம் பக்கத்தில் ஒரு 0 போடணும்னா முக்காவாசி ரிட்டர்ன் வந்து ஏர்னிங்ஸ்லேருந்து தான் வரும், முக்காவாசி சொத்து. இப்போ அப்படி இல்லைங்க. நீங்கள் 50,000 ரூபா மாதம் எஸ்ஐபி பண்ண முடியும், 1 லட்சம் எஸ்ஐபி பண்ண முடியும். 10 மாதத்தில் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் போயிடுவீங்க. உங்கள் அசலே 10 லட்சம் போயிடும். பட் நான் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் போகும்போது என்னால் அதிகப்படியாக 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாலே அதிகம். பாக்கி எஞ்சி 8 லட்சம் என்னுடைய வருமானத்துலேருந்து வந்தது, லாபத்துலேருந்து வந்தது. அப்போ அந்த பக்கத்து 0 போடுறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. சரி, 10 லட்சத்துலேருந்து 1 கோடி போகும்போது இதே சிச்சுவேஷன் தான். கிட்டத்தட்ட 95 விழுக்காடு, அதாவது அந்த எக்ஸ்ட்ரா 90 lakhsல கிட்டத்தட்ட 85 lakhs கேபிட்டல் கெயின். லாபம் வெறும் 5 லட்சம் தான் நான் போட்ட படமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஒன்று லாபமாக இருக்கும், இல்லை டிவிடெண்டாக இருக்கும். அதுதான் முதல். அப்போ முதலீடு தான் முதலீட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ 1 கோடியிலிருந்து பக்கத்தில் ஒரு 0 போடணும்னா கிட்டத்தட்ட 99 விழுக்காடு லாபம் தான் உருவாக்கணும். ஸோ பாருங்க, இந்த ஜேர்னி டு 1 crore என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். 1 crore மொத்தம் நானாக போட்ட பணம்ன்றது ரொம்ப குறைவு. வளர்ச்சி தான் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லைங்க. 1 கோடி வரைக்கும் உங்களுடைய முதலீடு அரும் பங்கை ஆற்றும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய பசங்களோட போர்ட்ஃபோலியோ நான் காமிச்சேன். 1 கோடி வரதுக்கு அவங்க 30 லட்சம் அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. ஸோ 1 கோடியில் 70 லட்சம் தான் லாபம், 30 லட்சம் கேபிட்டல் நம்ம போட்ட பணம். இன்றைய சூழ்நிலை வந்து நான் 1 கோடி அடைஞ்ச சூழ்நிலையிலேருந்து எவ்வளோ மாறி இருக்குன்றதை பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 1 கோடியிலேருந்து ஒருத்தன் 10 கோடிக்கு போகணும்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் 9 கோடி, 10 கோடினே வச்சுக்குவோம் கணக்குக்கு. ஸோ 10 கோடிக்கு ஒருத்தன் போகணும்னாக்கா அந்த ஜேர்னியில் முதலீட்டாளருடைய சேமிப்புங்கிறது ரொம்ப குறைவு. முக்காவாசி பணம் எங்கேருந்து வரும்னா காம்பவுண்டிங்லேருந்து வரும். சந்தை கொடுத்த லாபம், சந்தை கொடுத்த டிவிடெண்ட், நிறுவனங்களின் வளர்ச்சி, அதுதான் அந்த பக்கத்து 0 போட வைக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் சொல்கிறேன். டேக்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா டேக்ஸ் அதிகம் கட்ட கட்ட அந்த அடுத்த இலக்குன்றது நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனால் நம்ம அதை நினச்சே பார்க்கறது இல்லை. ஒரு பக்கம் நம்ம டேக்ஸ் கட்டாமல் இருக்கணும்னு லாஸை புக் பண்ணுறதே இல்லை, ப்ராஃபிட்டையும் புக் பண்ணுறது இல்லை. அப்போது சில நேரங்களில் நம்ம பணம் முடங்கிடுது, அது நம்மளை ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஸோ இந்த டேக்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அது ஒரு தனி சப்ஜெக்ட். பட் சிம்பிளான ஒரு சம்மரி பண்ணோம்னா இந்த வீடியோவுக்கு 10,000 ரூபாயிலேருந்து ஒவ்வொரு 0வை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரும். பக்கத்தில் 10,000க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் 1 லட்சம், அங்கேருந்து 10 லட்சம், அங்கேருந்து 1 கோடி, கிட்டத்தட்ட 3 தடவை நம்ம 0 போட வேண்டியிருக்கு 10 கோடி போகிறதுக்கு 10,000லேருந்து. ஆனால் சிம்பிளாக நான் ஒரு வரியில் சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கு ஆண்டுகளாகும். கடும் உழைப்பு தேவை, சறுக்கல்கள் இருக்கக்கூடாது. நம்ம பணம் தான் நமக்கு பெட்டர் ரிட்டர்னை எடுத்து கொடுக்கணும். நாம் நிறைய பணத்தை சேமித்து முதலீடு பண்ணோம், அந்த பணம் பெரு வளர்ச்சியை தரணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஒருத்தர் முதலீட்டில் வந்ததுக்கான பயன்களை அடைய முடியும். அதை விட்டுட்டு இன்றைக்கி இந்த ஷேரை வாங்கினேன், இன்றைக்கி நான் தான் புத்திசாலி, மற்றவனோட நான் இன்றைக்கி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னாருடைய ஐடியா தான் பெஸ்ட்டு, இவர் ஒஸ்ட்டு, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் ஒருத்தனை பக்கத்தில் 0 போட விடாது.
நாம் இந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது அடுத்த 0வை 1க்கு பக்கத்தில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாம் இதை வந்து சப்ஜெக்டை இப்போ தான் உடச்சி ஓப்பன் பண்ணியிருக்கோம். உடச்சி ஓப்பன் பண்ண இந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக எழுதுங்க. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம், சிந்திப்போம், இணைந்து பயணிப்போம். பக்கத்தில் 0 போட்டுக்கொண்டே இருப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம்.